நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நேரடி போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப அது கிடையாது. அது அவுட். இப்போ ஆக்சுவல் ஃபைட் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் தான். உண்மையான காங்கிரஸ்காரர்கள்லாம் எங்களை ஆதரிக்கிறாங்க, பணம் வாங்கினவங்க தான் திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்கன்ற ஒரு கருத்தை சொல்றாரு. செல்வ பெருந்தகை அட்டாக் பண்றாரு. ஏன்னா செல்வ பெருந்தகை தான் துணிச்சலுடன் துடிதுடிப்புடன் விஜயையும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தார். காரணம் அவர் மேல எங்கேயும் சிபிஐ கேஸ் வந்துட்டு போதும். இப்ப அவர் தான் மாட்டி பிறப்பாரு. நான் இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா உங்க நேயர்களுக்கு? சொல்லுங்க. அந்த விஜயினுடைய தாக்கம் செல்வ பெருந்தகை மீது தான் இருக்கிறது. உண்மையான காங்கிரஸ்காரர்கள் எங்களோட இருக்காருன்னா அது ராகுல் காந்தியையும் மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தான் குறிக்கிறது. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் காணொலி மூலம் இணைந்திருப்பவர் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். நமஸ்காரம் கார்த்திக். சார், இன்னைக்கு திருநெல்வேலியில விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. வழக்கம் போல மிக மிக பிரம்மாண்டமான கூட்டம், இன்றைக்கு கூட்டம், பெண்கள் கூட்டம் அலைமோதுது அப்படின்ற அளவுக்கு கூட்டங்கள் இருக்கு. அதுல அவர் குறிப்பிட்டு 2-3 விஷயங்களை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நான் முக்கியமாக அவர் சொன்னது அப்படின்னா, அவருடைய அந்த பர்சனல் விஷயம் ஒன்று பேசப்பட்டது இல்லையா, அது வந்து எனக்கு இறங்கு முகம் கொடுக்கும்னு நினைச்சாங்க. தேர்தல் நேரத்தில் அந்த கொண்டு வந்து ஒரு 30 இத்தனை நாள் விட்டுட்டு கொண்டு வந்து நினைச்சாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நான், அதுக்கெல்லாம் வந்து என்னை யாரும் உங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பாத்தீங்களா சார்? உங்களுடைய கருத்து என்ன? விஜயினுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய மொழியை நாம் அடாப்ட் பண்ணணும்னு சொன்னா கான்பிடென்டா இருக்காரு விஜய். இஸ் நாட் லைக் நம்ம கமல்ஹாசன் மாதிரியோ ரஜினிகாந்த் மாதிரியோ டொக்குக்கு விழல. அதுதாங்க ஒண்ணு. அதை தவிர விஜயனுடைய பேச்சு பெரிய தாக்கத்தை கொடுத்து விட்டது. விஜய் நல்லது செய்தது கெடுதல் செய்தது என்று இல்ல, ஜாகிரதையா இருந்த கெடுதல் செய்ததுன்னா நெகட்டிவ், ஜாகிரதையா இருந்திருக்காங்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு, கரூர் போன்ற சம்பவங்களை மீண்டும் ஒரு முறை இயக்க திமுக முயற்சி செய்யும். அது எப்படி சன் டெலிவிஷன்ல நீங்க பார்த்தா இந்த திருநெல்வேலி பரிசரத்துல 2-3 ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே ஊந்துட்டாங்க. அதே திருப்பி போட்டு காமிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தேர் இஸ் எ சேஞ்சுன்னு தான் நான் பாக்குறேங்க. விஜயனுடைய அரசியல் நுழைவு, அதாவது இன்னைக்கு இந்த கேம்பெயின் போது வந்தது அதிமுக திமுக என்ற போட்டி போய் அதிமுக வர்சஸ் விஜய்னு போய் திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டதாகத்தான் நான் டெல்லியிலிருந்து ஒரு ஈகிள் ஆய்வு பார்வை ட்ரோன் பார்வையாக பார்க்கப்படுகிறது. அதாவது விஜய் சொன்னபடி இல்லாம இப்ப களம் மாறுது. அதாவது அவர் சொன்னபடியை விட களம் வேற மாதிரி மாறுதுன்னு நினைக்கிறீங்க? திமுக நேரடி போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப அது கிடையாது. இப்ப அது அவுட். இப்போ ஆக்சுவல் ஃபைட் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் தான். ஆமா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களே மேடையில பேசும்போது விஜய் நேரடியா தாக்கி பேச ஆரம்பிச்சார் இப்போ. ஆமா 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 அவங்க என்ன, இதே எடப்பாடி பழனிசாமி 3-4 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விஜயை ஆதரவித்து பேசினார். அந்த சந்தர்ப்பத்தை விஜய் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். விஜய் should not have gone in 2 boats. He should travel only in 1 boat. 2 போட்ல போனதுனால நீங்க வந்து விஜய்க்கு லாபமா நஷ்டமானு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு படகு கவுந்துருங்க, 2 பக்கத்துல பேலன்ஸ் இருக்காதுங்க, என்ன அலைகள் போதும். இப்ப வந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வது வரவேற்கத்தக்கது, திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வது வரவேற்கத்தக்கது. ஆனா ரெண்டுத்தையும் யூ காண்ட் ஆன்டகனைஸ். அது ஜெயலலிதாவுடைய பாலிசி நீ பார்க்கணும் எப்பவுமே. ஜெயலலிதா வந்து உதாரணம் ஒண்ணுத்துல தான் அப்போஸ் பண்ணுவாங்க. she will hold the court, but அஃபெக்ட் பண்ண மட்டும் சென்டர் பண்ணா கூட சென்டரோட நல்ல இணக்கம் கொண்டு இருப்பாங்க. இவர் இல்லைங்களே. ஸோ விஜய் வந்து செய்த தவறுதான் நான் நினைக்கிறேன். ஆனா அவர் செய்த நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை 3ஆவது இடத்துக்கு தள்ளிவிட்டார். விஜய் என்ட்ரி has exposed உதயநிதி ஸ்டாலின். காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவினுடைய 8 கூட்டணிகளில் 7 கூட்டணி மெம்பர்ஸ் வந்து ஸ்டாலினுடன் பேசுவதை வரவேற்கிறார்கள். ஸ்டாலின் அது கொடுத்தாலும் சரி, 5 கொடுத்தாலும் சரி, 8 போறேங்கிறாங்க. ஆனா உதயநிதி நடுவில் கொண்டுறாதுன்னு அழுத்தம் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் திருமாவளவன், வைகோ. திருமாவளவனுடைய யூட்டர்னுக்கு காரணம் உதயநிதி. ஆமா, இப்ப திருமாவளவன் கூட இப்ப தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் வேணா வாபஸ் வாங்கிட்டாரு, வேண்டாம்னு சொல்றாரு. மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்திருக்காங்க திமுக சைடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா?
அப்ப சபரீசன்ங்கிறாங்க, உதயநிதிங்கிறாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. He withdrew the content from assembly. அதோட முடிஞ்சு போச்சு. அதுல திமுகவில் கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பத்தை காண்பிக்கிறது. இப்ப ராகுல் காந்தி வரதே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. பாண்டிச்சேரிக்கு போறாரு, கேரளாக்கு போறாரு, 20 நிமிஷத்துக்கு இங்க வந்து வருது கிடையாது. அதே மாதிரி பார்க்க போனே காங்கிரஸ்ல 2 பிளவு இருக்கிறது. காங்கிரசினுடைய பேச்சாளர்கள் எல்லாம் தடை செய்ய வேண்டும், பேன் பண்ணுங்க என்று டெலிவிஷன் சொன்னா கூட மு.க. ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி மூலமாக மாணிக் தாக்கூரையும் அவர்களுடைய ஜோதிமணியும் கட்சியிலிருந்து விளக்க முடியாட்டாலும் டிஸ்டன்ஸ் பண்ணணும்னு சொன்னார். அவங்க இன்னமும் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவுக்கு எதிர்த்து. பிரவீன் சக்கரவர்த்தி வாயை அடைக்க முடியல. அவர் தோசைங்கிறாரு, கல்யாண சாப்பாடுங்கிறாரு, இட்லிங்கிறாரு, வடைங்கிறாரு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் அந்த குழப்பம், காங்கிரஸ்ல குழப்பம், திமுக குழப்பம், மதிமுக அடிச்சுக்கிறான். இதே சமயத்துல 2 சீட் கொடுத்தாலும் 3 சீட் தான் போடு. கமல்ஹாசன் விட்டுட்டு போயிட்டாரு வேணான்ட்டு. கமல்ஹாசன் வந்து தன்னுடைய ட்ராக்கை மாத்திக்கிறாரு இப்போ. ஒண்ணு. 2வது உதயநிதினாலதான் இவங்க எல்லாம் வெளில போறாங்க. 3வது விஷயம் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, திமுகவுடைய அலையை பத்தி சொன்னேன். திமுக குடும்ப அரசியல் தங்களுக்கு தெரியும். ஆனால் ராகுல் காந்தி நினைப்பதெல்லாம் எதற்காக நாம் உதயநிதி தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், நான் பிரதமர் ஆகும் பொழுது அதுக்கெல்லாம் தடங்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், அகிலேஷ் யாதவோடு விட்டுட்டாரு, தேஜஸ்வி யாதவ் விட்டுட்டாரு, ஸ்டாலின் விட்டுட்டாரு. இதுதாங்க ஆல் இண்டியா பிக்சர். நான் டெல்லியில தமிழ்நாடு பார்க்கறது அப்படி இல்ல. மம்தா பானர்ஜி அப்படி சொல்லுவாங்களா சார்? பாஜகவுக்கு திமுகவுக்கு கள்ள உறவு இருக்குது. அதே தான் விஜய் 6 மாசம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. அதை பார்த்துட்டு ஏடிஎம்கே கொஞ்சம் குழப்பம் வந்திருக்குல்ல. ஆக மொத்தம் மம்தா பானர்ஜி வந்து ஒரு மெர்க்யூரியல் உமன். அந்த அம்மா வந்து ரயில்வே மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தை பதவி ஏற்கும் போது, பதவி ஏற்றுட்டு ராஷ்டிரபதி வந்து பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறாரு. பதவி ஏற்றுட்டு அந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் கிட்ட போது சோனியா காந்தி கிட்ட போனாங்க. அந்த அம்மா எப்பவுமே டபுள் பண்ணும், டபுள் கிராஸ், டபுள் ஏஜென்ட். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அது விஜய்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மம்தா பானர்ஜியோட பிரச்சாரம் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ திமுக மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, அதாவது எதிர்மறையான கருத்துக்கள் கொண்டவர்கள், விமர்சனம் பண்றவங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் இப்போது தவேகா பக்கம் முழுமையாக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது பெனிஃபிஷியரி ஏடிஎம்கே. டெபாசிட் போறது ஒரு 35 சீட்டுக்கு மேல வந்து அதிகங்கிற திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. என்னுடைய கால்குலேஷன் தப்பா இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே வருங்க. நம்பர் சொல்ல போனோம்னா they will definitely cross 3 digits அந்த என்டிஏ. விஜய் வந்துருவாரு. யூபி அதாவது இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கத்துடைய இது டவுன் ஆயிடுங்க. அப்ப தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பு அதிகம் இல்லையா? தொங்கு சட்டசபை இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மந்திரி சபை அனுப்பதை விஜய் ஒற்றுக்கொள்வார். காரணம் என்னன்னா, விஜயகாந்த் பண்ண மாதிரி இவர் அப்போசிஷன் உட்காந்துருவார். விஜயா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், அப்போசிஷன் உட்காந்துருவாங்க. ஆனா தொங்கு சபை வந்ததுன்னா ஒரு டேஞ்சர் ஃபார் டிஎம்கே. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொங்கு சபைக்கு ஒரு 20 சீட்டோ 15 சீட்டோ வரணும்னு வச்சுங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், திமுக அணியிலிருந்து தேமுதிகவை எடுக்கலாமா அல்லது விஜய் நம்ம வைகோ எடுக்கலாமா இல்ல திருமாவளவன் எடுக்கலாமான்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு சிங்கிள் டிஜிட் தான். டபுள் டிஜிட் வரணும்னா அப்பதான் அங்க தமிழகத்தினுடைய சூப்பர் சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு அமித்ஷா. அவர் ஏதாவது உடைச்சிருவார். இதெல்லாம் நிறைய நடக்க போகுதுங்க. கயாராம் கேரளா பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் வந்துருங்க. தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்திரத்தன்மைக்கு இல்லாம போகுது. அதற்கு மூல காரணம் போதைப் பொருள். திமுகவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்டம். நான் வந்து ஒண்ணு கேட்கிறேன் கார்த்திக். இப்போ திமுக முறையாக பிளந்து விட்டது. திமுகவுடைய ஒரிஜினல் பர்சன்ஸ் டி.ஆர். பாலு, எஸ்.எஸ். பழனிமாணிக்கம், அப்புறமா வந்து ஜெகத் ரக்ஷகர், இவங்க திமுக இருந்தாங்க. அவங்க வந்து சிறுபான்மையினர் ஆயிட்டாங்க. திமுகல ஆன்டி ஏபிஎஸ் ஆளுங்கெல்லாம் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க. 12 மந்திரி இருக்காங்க. செந்தில் பாலாஜி மேல நம்புறாரு யாரு? ஸ்டாலின். அவன் கொடுத்தானா இது ஏவா வேறு மேல. அதோட சேர்ந்து இப்போ வந்தவர்களும் அதிமுக நிறைய வந்திருக்காங்களே. வைத்திலிங்கம், ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன் போன்றவங்க எல்லாம் அதிமுக வந்தவங்க தான் இப்ப எல்லாருமே. ஆக மொத்தம் திமுக அரசு கூட ஒரு கூட்டணி அரசாங்கத்தை தானே நடந்து வந்தது. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? புரியுது.
திமுக அரசாங்கம் கூட ஒரு திமுக ஆன்டி இபிஎஸ் கூட கவர்மெண்ட் தான் நடந்தது கார்த்திக். ஆமா ஆமா. இப்போ விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் இன்னைக்கு பேசுறதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசியிருக்காருன்னா, உண்மையான காங்கிரஸ்காரர்கள்லாம் எங்களை ஆதரிக்கிறாங்க, பணம் வாங்கினவங்க தான் திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்கன்ற ஒரு கருத்தை சொல்றாரு. செல்வ பெருந்தகை அட்டாக் பண்றாரு. ஏன்னா செல்வ பெருந்தகை தான் துணிச்சலுடன் துடிதுடிப்புடன் விஜயும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தார். காரணம் அவர் மேல எங்க சிபிஐ கேஸ் வந்துட்டு போதும். இப்ப அவர் தான் மாட்டி பருப்பாரு. யாரு? இந்த செல்வ பெருந்தகை. நான் இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா உங்க நேயர்களுக்கு? சொல்லுங்க. அந்த விஜயினுடைய தாக்கம் செல்வ பெருந்தகை மீது தான் இருக்கிறது. உண்மையான காங்கிரஸ்காரர்கள் எங்களோட இருக்காருன்னா அது ராகுல் காந்தியையும் மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தான் குறிக்கிறது. ஆனா அவர் உண்மையான காங்கிரஸ்காரர் எங்கிட்டே சொல்றதுக்கு முன்னாடியே நேற்று முன்தினம் செல்வ பெருந்தகை டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் தேர்தலுக்கு முடிந்த அப்புறம் ராஜினாமா பண்ணுவேன் சொன்னாரா இல்லையா? ஆமா ஆமா, உடனே சொல்லிட்டாரு அன்னைக்கு. அது எதை குறிக்கிறது? அது இவர் எதுக்குன்னா ஒண்ணு தோத்து போடுவான்னு தெரியுது இல்லையா? ஜெயிச்சா கூட அந்த தங்கபாலு, ப. சிதம்பரம், அப்புறம் மீதி போன்றவங்களோட ஒரு தாக்கம் இருக்கும், அதனால விட்டு போடுவாரு. செல்வ பெருந்தகை ஓ பன்னீர்செல்வம் மாதிரி டிஎம்கேல சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தேர்தலுக்கு பிறகு. ஓஹோ. ஆனா ஏதோ ஒரு தோல்வியை எதிர்பார்த்து தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு இல்லையா? தாம் மாற்றப்படுவோம் என்று தெரிந்து. இன் நட்ஷல் டிஎம்கேனுடைய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்னர்ஸும், நான் ஒவ்வொரு பார்ட்டியா நான் சொல்லிட்டு வரேன். டிஎம்டிகே துரை கருணா, அப்புறம் சத்யா, அவர் பேரு மல்லை சத்யா. முடிஞ்சதுங்களா? உடைச்சாரா திமுகவை? ஸ்டாலின் தான் உடைச்சாரு. அது ஏன் உடைச்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் வந்து உதயநிதி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பார்த்தாரு. காங்கிரஸ்ல இப்ப விஜயே சொல்றாரு ஒரு உண்மையான காங்கிரஸ் பணம் வாங்குற காங்கிரஸ். காங்கிரஸ் உடைச்சாரு. கம்யூனிஸ்ட் கட்சி அவர் வந்து சோ பாலகிருஷ்ணன் வந்து பூஷ்வாகான்னு சொன்னாரு. டிஎம்கேல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். அந்த சீமென்ஸுடைய ஃபேக்டரி சண்டையில கூட 8 மணி நேரம் பண்ண 10 மணி நேரம் பண்ணதுல ஒரு சண்டை வந்தது. அதுல சோ பாலகிருஷ்ணன் எடுத்துட்டு இப்ப சண்முகன் வந்துட்டாரு. அது உடைஞ்சு விட்டது. கட்சி உடையிலே தவிர உள்ளே குரூப் மாறுது. அப்புறம் ஃபைனலா நம்ம ஹீரோ யாரு? திருமாவளவன். உடைச்சாரா இல்ல? நாங்க எடுத்துட்டு அதே திருமாவளவனை இங்க போ அங்க போன்னு சொல்லிட்டு மாயவரம் கொடுத்தால் என்ன, மயிலாடுதுறை கொடுத்தால் என்ன, சென்னை கொடுத்தால் என்ன, சிங்கப்பெருமாள் கோவில் கொடுத்தால் என்ன, அவர் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு ஒரு லெக்சர் கொடுத்தாரு திருமாவளவன். எங்க யூட்டர்ன் பண்ணணும்? உதயநிதி. இதுதாங்க ஒரு பிக்சர். திமுக என்பது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுவிடும் பொதுமக்களால். காரணம், நேற்று முதல் 2 ஆளுமைகள் தமிழகத்தினுடைய அரசியலை ஆதிக்கம் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நேற்று முதல் எடப்பாடி பழனிசாமி, இன்று முதல் விஜய். திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. இன்று அந்த கூட்டத்தை பார்த்து அவர் ஸ்பீச்சை பார்த்தா இன்னைக்கு வேஸ்து கொட்ட பேசினார். மழை ஒண்ணும் பெய்யலையே. ஆமா, இன்னைக்கு மழை நல்ல வெயில் தான். இன்னைக்கு பின் என்னத்துக்கு அவர் வேத்து கொட்டிருந்தா அவருக்கு? அதுக்கு இவங்க சொல்றாங்க எனக்கு திமுக பார்த்தா வேத்து கொட்டுதுன்னுட்டு. ஆனா அவர் சொல்றது நான் அவர் உழைப்பாளி, எத்தனையோ பேர் உள்ள கேரவன்ல போறாங்கிறதுக்கு ஆன்சர் அது. அது வந்து வேத்து கொட்ட பேசினா அவ்வளவு வெயில் வேற, வெயில்ல பிரச்சாரம் பண்றாரு. அப்படி இருந்தாலும் ஒரு 8000 பேர் கூட்டத்தை நான் பார்த்தேன். இது நடுவுல செய்தி மலர் நேரத்துக்கு கார்த்திக் மூலமாக சொல்லணும்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துடைய ஊழியர்கள் இன்னும் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆணைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிஆர்ஓஸ், டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ், அது வந்து விஜயனுடைய ஒரு நாமினேஷன் பேப்பரை ஸ்க்ரூட்டினைஸ் பண்றேன்னு 12 இடத்தில் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை அவங்க எதிர்த்து போட்டி போடக்கூடிய திமுக வேட்பாளருக்கு பற்றி எடப்பாடி பழனிசாமி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி அவரும், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும், கமிஷனர் போலீஸ் சென்னையும் திமுகவுடைய ஏஜென்ட்களாக இருக்கிறார் என்பதுதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு வரைக்கக்கூடிய புகார்கள். எலெக்ஷன் இன்றோ அல்லது நாளையோ சென்னை கமிஷனரை மாற்றுவார்கள், மோதாத குறைக்கு சீஃப் செக்ரட்டரி மாற்றுவார்கள். அவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அவர் பேர்ல.
இப்ப விஜய் போற இடங்கள் எல்லாமே தொடர்ந்து ஒரு காவல்துறை தரப்பில இருந்து ஒரு அனுமதி தரதில்ல. ஒரு இடங்கள்ல நகரும் பொழுது இன்னொரு இடத்துக்கு போக அனுமதி தரப்பட மாட்டேங்கன்ற விஜய் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் கொடுக்கிற கூடிய ஒரு அனுமதியை தான் வரும்போது மட்டும் தடுக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது விஜய் பார்த்த ஒரு பயத்தினாலா இல்ல இது வந்து உண்மையிலேயே காவல்துறை தரப்புல சொல்றது சரிதான் நினைக்கிறீங்களா? உண்மையாக சொல்லப்படும் என்றால் நீங்க சொன்ன ரெண்டு கருத்தையும் நம்ம ஏத்துனா கூட விஜய்க்கு வர கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. அதுதாங்க இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அது அது போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஒர்க் தானே இல்லையா எப்படி இருந்தாலும். அது சரி, அது சரி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தா கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது பண்ணலீங்களே, அதுவாயிடுச்சே. இல்ல அந்த இப்ப அந்த அந்த இவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்ற அவர் சொல்றதே அதான் சொல்றாரு. என்னை தடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது மக்கள் மத்தியில ஒரு அனுதாபத்தை உண்டாக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பாக முதல்ல சங்கத்தை உண்டாக்கும், கண்டிப்பாக உண்டாக்கும். ஏன்னா இவர் என்னதான் சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது இவ்வளவு தடுப்பு என்னை வேணுமே தடுக்கிறாங்கன்ற பொழுது மக்களுக்கு இன்னும் திமுக மேல ஒரு கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கோபத்தை தான் நான் எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வந்து டாக்டர் சந்தீப் மித்தலை வந்து டிஜியை போட்டாங்களே. ஏன் இப்ப போட்டிருக்காங்க, ஒரு நிமிஷம் முன்னாடி நடக்குது. ஏன் அதுதான் சொல்றேன் நான். இன்னும் இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் என்னன்னா, இங்க கூட்டணி தான் பொதுவாக ஆட்சியை பிடிக்கும்னு ஒன்று இருக்கும்போது 234 தொகுதியிலும் தனித்து நிற்கிறாரு படிக்கும் போது நாம் தமிழர்ன்றது எப்பயுமே தனித்து நிற்கிறாங்க. மாற்றம், தலைமைச் செயலாளர் மாற்றம் வந்துருச்சா? இப்ப வந்துட்டு இருக்கு. இப்போ சொல்ல போறாரு ஸ்டாலின், இப்போ என்ன சொல்ல போறாரு பாருங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப சமீபத்தில் வந்து செய்தி சொன்னீங்க இல்லையா, டிஜிபி மற்றும் தலைமை செயலாளர் மாற்றம் அப்படின்னு. அப்போ இவர்கள் இதுவரைக்கும் திமுக அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார்கள் அப்படிங்கிறது நிரூபணமாகுது. ஏஜென்ட்டா இருந்தாங்க. சீஃப் செக்ரட்டரி டிஜிபியும் தமிழகத்திற்கு ஏஜென்ட்டா இருந்தாங்க. அவங்க திமுக வந்து நினைச்சிட்டு இருக்காங்க திருப்பி வரணும்னு. தேர்தல் கமிஷனே சொல்லியாச்சுங்க. தேர்தல் கமிஷன் சொல்லியாச்சு கார்த்திக். இப்ப நான் வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது அந்த இதை தான் நான் படிச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் அனுப்புறேன். தயவுசெய்து அதை நீங்க வந்து உங்களுடைய நேயர்களுக்கு போட்டு காமிங்க. ஐ எம் டைரக்டட் டு ஸ்டேட் த கமிஷன் ஹஸ் ரிவ்யூட். தலைமை செயலாளர் புதிதாக வந்திருக்கிறார் என்றால் மத்திய அரசாங்கத்திற்கு தமிழக ஆபீசர்கள் மீது சந்தேகம். இதே சாய்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. ஆக அவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சுட்டால் சாய்குமார் கண்டினியூ ஆவார். இதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விஜய் பத்தி பேசியிருந்தீங்க, நடுவில் எனக்கு வந்து இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்ததுனால மன்னிக்கவும். தங்களுடைய நேயர்களுக்கு, செய்தி மலர் நேயர்களுக்கு புதிதாக செய்தியை டெல்லியிலிருந்து தெரிவிக்க வேண்டும் என்ற துடிப்பு 76 வயதா இருந்தாலும் கார்த்திக் முன்னாடி சொல்லணும்னு ஐ வாஸ் வெரி ஈகர் டு கன்வே தட். சொல்லுங்க சார். இப்போ இல்ல இப்ப இது எல்லாமே அந்த தமிழகத்திற்கு அதிகாரிகள் மீதி குறைந்தது வட இந்தியன் தென் இந்தியன் என்று உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த அவ்வளவு பெரிய இது பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் திமுகவிற்கு இது மாபெரும் இடி. அப்போ ஏகப்பட்ட புகார்கள் அங்க போயிருக்கு இல்லையா இவங்க மேல. இப்படி நடவடிக்கை கிரவுண்ட் சிச்சுவேஷன் பாக்குறாங்களே சார். வெஸ்ட் பெங்கால்ல 318 பேர் ஆபீசரா மாத்தினாங்க. அதுதானே கேக்குறாங்க. அதை தவிர நான் நேற்று நைட்டே இந்த மாதிரி வரப்போகுதுன்னு ட்வீட் பண்ணிருக்கேன். யூ கேன் ஆல்சோ see my ராஜகோபால் ட்வீட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நேற்று சொன்னீங்க, நீங்க நடந்துருச்சு சார். இப்போ இந்த தேமுதிக போன்றவர்கள்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு பலமா இருக்குமா அந்த இடத்துல? கண்டிப்பாக இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பல பேருக்கு சீட்டை குறைக்க அளவுக்கு தேமுதிகவுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தேர்தலில் கண்டிப்பா ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் போக தான் பார்க்கணுங்க. விஜயனுடைய கேம்பெயின் எவ்வளவு சக்சஸ் ஆகுதுங்க பார்க்கணும் கார்த்திக். வந்து தமிழ்நாடு அரசாங்கம் 2ஆக போய்விட்டது என்பதுதான் நிச்சயம். அது கண்டிப்பாக அதுதான் ஒரு யதார்த்தம் என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி விஜயோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு போய் மக்களிடம் சேருது, அது கூட்டங்கள் வருது, அதையெல்லாம் வாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தெரியுதா? எதுவும் இருக்கு நிச்சயம் இருக்கு. வாக்காளர் விஜய் கூட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 30 வயதுக்கு கீழே இருக்கவர்களிலே 100% அவர் விஜய்க்கு போயிடும். அதெல்லாம் டிஎம்கே ஓட்ஸ், உதயநிதிக்கு எதிர்த்த ஓட்டு.
திமுக அரசாங்கத்தில் அதுல இருந்து போதைப் பொருட்களை எதிர்க்க வேண்டும் என்று திமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் சொல்வதனால் ம். ஒரு மாபெரும் ஒரு தாக்கத்தை திமுகவிற்கு ஏற்படுத்தும். அது விஜய்க்கு லாபத்தை உண்டாக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு லாபத்தை உண்டாக்கும். அப்போ திமுகவான இன்னொரு கருத்து ஒன்று சொல்றாங்க, அது சரியான்னு தெரியல. திமுகவோட எதிர் ஓட்டுகள் 3 பக்கமும் ஸ்பிளிட் ஆகிறதுனால திமுகவோட வெற்றி எளிதாகும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. அது நான் நம்ப தயாரா இல்லை. ம், ம். காரணம் என்ன என்று கேட்டால், திமுக ஏற்கனவே அதிமுக திமுக தான் இருக்குது. இப்ப ஆமா. எம்.கே. ஸ்டாலின் இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே இஸ் ஈக்குவல் டு சீஃப் மினிஸ்டர். ம், ம். அது உடைஞ்சிடுச்சு. ம், ம். அதை உடைச்சது விஜய், ம், ம். அதை உடைக்க வச்சது எடப்பாடி பழனிசாமி. ம், சோ ம். இதுதான் ஒரு ஃபுல் பிக்சர் கார்த்திக். விஜய் வந்து ஒரு நேற்று இரவு இதே முருகானந்தம் ம். எடப்பாடி பழனிசாமிக்கு மீது இருக்கக்கூடிய ஒரு வேட்புமனு தாக்கலை திமுக நிராகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி சொன்னார். நிராகரிக்கவில்லை. ம். அதனால்தான் இன்னைக்கு முருகானந்தத்தை மாத்திருக்காங்க. ம், ம், ம். நான் சொல்றேன். ம், ம். அது எதை குறிக்கிறது? அதை தவிர ஆதவ் அர்ஜுனா சொல்லும் பொழுது ம். இப்ப மு.க. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் அவர் சொல்றதே கிடையாது. காபந்து சர்க்கார் கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் கூட சொல்றது கிடையாது. ம். அவர் இனி வருங்கால பர்மனன்ட் முன்னாள் முதல்வர்னு சொல்றாரு. எதெல்லாம் குறிக்கிறது? அதெல்லாம் ம், ம், ம். பொதுமக்களிடையே ஒரு ஆதங்கம் இருக்கிறது கார்த்திக். ஒரு அலை, ஒரு எதிர்ப்பு அலை வெளியில தெரியுதா அது அலை? நீங்க சொல்றதுக்கு நான் உல்டாவா சொல்றேன். ம். சைலண்ட் ரெவல்யூஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தமிழ்நாடு ப்ரோ விஜய். ஓ, ஒரு 90 அந்த ப்ரோ விஜய் வந்து எக்ஸ்பிளிசிட்டா வெளில தெரியறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. ம், ம். ஆனால் நீர் பூத்த நெருப்பாக விஜய் இருக்கிறார். ம், ம். நீங்க ம். உங்களை கவுண்டர் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க கார்த்திக். இல்ல நீங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுனால நான் உங்களுக்கு முரணா சொல்லல. ஐ ரெஸ்பெக்ட் யூ, ஐ இல்ல. ரெஸ்பெக்ட் ஐ இல்ல ரெஸ்பெக்ட். அதுதான் இல்ல அதுதான் உங்களுடைய கருத்து என்னங்கிறது தான் கேட்டது, எந்த மாதிரி இருக்கும்ன்றதுக்கு. நான் பல்வேறு வந்து ம். இந்த சைலண்ட் ரெவல்யூஷன் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு சார். அதான் சார் அது 1996 2011 போல 2 பக்கம் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பலை அதே மாதிரி வீசுது, வெளியில தெரியாம வீசுதுன்னு சொல்ல வரீங்க இல்லையா? நீங்க நல்லா சொல்லிட்டீங்க. நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நீங்க தமிழ்ல சொல்லிட்டீங்க. எல்லாரும் புரிஞ்சு வச்சு. மிக்க நன்றி சார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2026 தேர்தல் கள நிலவரம் பற்றி எங்களுக்கு விளக்கி கூறியதற்கு நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.